அப்பாடா எப்படியும் நீ என் பொண்டாட்டி சண்டை போட்டு வீட்டு விட்டு துரத்து விட்ட மக்களே. இதுக்கு மேலே நம்ம ஜாலியாக இருக்க வேண்டியதான். ஆனால் என் பொண்டாட்டி அவ்வளோ சீக்கிரத்தை சண்டை போட்டு வீட்டு விட்டு வெளியே போக மாட்டாளே. ஏதோ ஒரு ஆப் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அந்த ஆப் வர வரைக்கும் ஜாலியாக இருந்துட வேண்டியதான். வாங்க இன்னைக்கு ஜாலியாக நம்ம வீட்டில் தனியாக இருக்க போகிறோம். ஓ மை காட், என் பொண்டாட்டி பார்த்தீங்கன்னா வீட்டு விட்டு போயிட்டாப்பா. இப்போ தாண்டா நிம்மதியாகுது சாமி. மனுஷனுக்கு எவ்வளோ தொல்லை. என்னடா இது நம்ம வீட்டில் என்னடா சீக்ரெட் டோர் மாதிரி இருக்குது. இது அப்புறம் இந்த டோர் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துச்சு. இந்த டோர் இங்கே நம்ம வீட்டில் இல்லையே. என்ன டோராக இருக்கும்? அடடா இது எப்படி திறக்குதுன்னு தெரியலையே. உள்ளே போய் பார்த்தா என்ன இருக்கும்? புதையல் ஏதாச்சும் இருக்குமா? ஒன்றுமே புரியலையே. இந்த 2 சீக்ரெட் டோர் திறக்கிறதுக்கு கீ எங்கே இருக்குன்னு எனக்கு இப்போதான் மக்களே தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 2 டோரோட சீக்ரெட் கீ எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோரை திறந்து உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் ஒருவேளை என் பொண்டாட்டி ஏதோ பெரிய அப்பா வச்சிருப்பாளோ. பட் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன இருந்தாலும் சரி, அப்பா இருந்தாலும் சரி, அப்பளமா இருந்தாலும் சரி, நம்ம உள்ளே போய் திறந்து பார்த்தே ஆகணும் மக்களே. ஓகே, இப்போ எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தேன் அப்படின்னு கேட்பீங்க. இந்த சீக்ரெட் டோரோட கீ வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆர்மி பேஸ்க்குள்ள தான் மக்களே இருக்கு. ஸோ நம்ம கேம்ல ஆர்மி பேஸ் புதுசாக ஒரு இடம் வந்திருக்கு. ஸோ அதுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா சீக்ரெட் கீ இருக்கு. அதனால நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஒரு ஆர்மி ட்ரெஸ்ஸை வந்து சூட்டா போட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மி ட்ரெஸ்ஸையும் பார்த்தீங்கன்னா அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற டேங்கரையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூட்டா போட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி பேஸ்க்கு போகிறோம். அங்கே இருக்கிறோம் எல்லாத்தையும் போட்டு தாக்குறோம். உள்ள இருக்க சீக்ரெட் கீயை எடுக்கிறோம். அப்புறம் அந்த டோரை ஓப்பன் பண்ணுறோம். ஓகே ரைட்டு மக்களே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ரைட்டு பேசிட்டு இருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டு நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட்டானுங்க. இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர்லேருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் மக்களே. பட் இருந்தாலும் நம்மள்ட்ட என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, இந்த டைனோசர் யானைக்குட்டி டேங்கர் மக்களே. இது பார்த்தீங்கன்னா 10 யானைக்கு சமம். ஒரு அடி அடிச்சா போதும், எதா இருந்தாலும் பறந்து சதறிடும் மக்களே. இருங்க ஏதாச்சும் முன்ன வரட்டும். குறுக்கால வந்தீங்கன்னா சார் அவன் குறுக்கால போயிடாதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த டேங்க் குறுக்கால போயிடாதீங்க சார் அப்படின்ட்டு சொல்லிட்டே போடும் மக்களே. ஏன்னா வெடிச்சு போடும் வந்து முதல்ல சரி, ஏதா இருந்தாலும் வெட்டி போடும் சும்மா டமில் டூமில்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நேரம் இப்போ ஆர்மி பேஸ்க்கு தான் போயிட்டு இருக்கோம். பட் நம்மளை போக விட மாட்டேங்கிறானுங்களே. ஸோ ஒரு ஆக்ஷன் சீனை காமிக்காம நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா போக விட மாட்டேங்கிறானுங்க ஸ்மூத்தாக. பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கார் வந்தாலும் சரி சும்மா டமால் டுமில் போட்டு தாக வேண்டியதுதான். இவனு யாரா நடுவில் டே நவுருங்கடா ரோடு இங்கே இருக்குதா? சாரிப்பா, நான் இந்த அப்பா வழியில் வந்துட்டேன். ஓகே ரைட்டு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி பேஸ்க்கு எப்படி போகிறது வேறு வழி மறந்து போச்சு. நானும் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருக்கேன். ரைட்டு போகணும்னு நினைக்கிறேன். இருங்க. ஸோ ரைட்டு போயிட்டு அடுத்து நீங்களே வழி சொல்லுங்க எங்கே இருக்குன்னு. எனக்கு வர வழி மறந்து போச்சு. ரைட்டா லெஃப்டான்னு சொல்லுங்க. அடுத்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டா லெஃப்டா என்ன டக்குன்னு சொல்லுங்க. டக்குன்னு கமான். லெஃப்டா? ஓகே. லெஃப்டா ரைட்டா ஏதோ ஒன்று சொல்லுங்களேன். எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்கள். ஓகே பரவாயில்ல. இப்போ நான் லெஃப்டா திருப்பிடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போனால் ஆர்மி பேஸ் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவன் குறுக்காலம் வந்தாலும் சரி அவ்வளோதான். டே ஓகே, இதுக்கு மேலே வரமாட்டானுங்க. ஏன்னா நம்ம மேலே இருக்கிற கேஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே தள்ளுபடி பண்ணிட்டானுங்க. எப்பா நம்மளால முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஸ்மூத்தாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி பேஸ்க்குள்ளே போகிறோம். உள்ளே நுழையிறோம். ஸோ திருப்பி ஒரு ஆக்ஷன் சீனை ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்புறம் சீக்ரெட் கீ எடுக்கிறோம். அந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒத்த காலம் நின்றுக்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் ஆர்மியில் இருக்க வந்து பைக் கேமில் இருக்க ஆர்மி பேஸ்குள்ளே தான் இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகல. பட் அதுக்குள்ளே நம்மளுக்கு நல்ல வரவேற்பு கொடுக்குறானுங்களே. வரவேற்பா இல்லை என்னடா பண்ணுறீங்க? ஏன்டா என்ன அடிக்கிறீங்க? நானும் ஒரு ஆர்மிக்காரன் தான்டா. ஓகே ரைட்டு, நம்ம டம்மி ஆர்மின்னு கண்டுபிடிச்சிட்டானுங்க போல. ஓகே, போட்டு தாக்கிட வேண்டியதான் எல்லாத்தையும். வரத்தோட ஊழியாக விடக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளை போட்டு தூக்கிடுவானுங்க. எங்கடா இருக்கிறீங்களே எங்கடா இருக்கீங்க ஒன்றும் அப்பாவையா போயிட்டு இருக்கான். அவனையும் போடுறது இல்லை. சாரி கைஸ், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்மளுக்கு அந்த சீக்ரெட் கீ கிடைக்கிறதுனால நம்ம யாரை வேணும் கொள்ளலாம். இது தப்பே கிடையாது. ஏன்னா இது கேம் தானே. அதனால ஓகே ரைட்டு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிட்டே இருக்கிற பின்னாடி அடிக்கிறது. ஏன்டா ஏண்டா நானும் சரி போனா போதுன்னு பார்க்குறேன். போட்டு ஒரு சின்ன அப்பாவியை போட்டு இப்படி அடிக்கிறீங்களடா புல்லட்டில் போட்டு. இருங்கடா வந்துட்டடா. வாடா எத்தனை பேர் வந்தாலும் சரிடா. நம்மள்ட்ட பெரிய டேங்கர் இருக்குடா. போட்டு தாக்க வேண்டியதானே. ஐயோ இங்கே ஒரு டேங்கர் வச்சுக்கிறானுங்களே. ஐயோ இவனுங்க எவனா ஒருத்தன் டேங்கரை போய் ஆப்ரேட் பண்ணுறதுக்குள்ள டக்குன்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டுடணும் மக்களே. அப்பாடா நல்ல வேலை. பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு தாக்கியாச்சு மக்களே. இதுக்கு மேலே எவனும் பார்த்தீங்கன்னா அந்த டேங்கர் எடுக்க மாட்டான். அது இங்கே உண்டாவே. ஐயோ இவன் எப்படா தப்பிச்சான். பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட் கீ இருக்கிற இடத்த போய் தேடுவோம் மக்களே. இங்கே தான் ஒருத்தவங்க நின்றுக்கிறான் பாருங்க. எங்கடா இது மூளைக்கு ஒருத்தவங்க இருந்துட்டே இருக்கிறானுங்களே. என்ன பண்ணுறது? சரி இருங்க, இது மேலே ஏறி எத்தனை பேர் இருக்கானோ அத்தனை பேர்த்தையும் நோட் பண்ணி போட்டு தாக்கிடலாம். இது ஃபர்ஸ்ட் இது மேலே நம்ம ஏறணும் மக்களே. அப்போ தான் நம்மளுக்கு எங்கெங்கே யார் இருக்காங்கன்னு தெரியும். ஏன்னா கீழே வந்துட்டு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இப்போ இந்த வாட்ச் டவர்லேருந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணலாம் எவன் எங்கே இருக்கிறான்ட்டு. என்னோட ஒத்த
போய் பண்ணுங்கண்ணா எங்கடா போயிட்டீங்க எல்லாரும்? ஓகே ரைட்டு, எல்லாரும் பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பிரேக்கு. அதனால நம்ம ஜாலியாக ஐயோ எவன்டா வாழைப்பழத்தை நடுவில் வச்சதே நீங்கடா இருந்தீங்க. ஓகே ரைட்டு மக்களே, ஃபைனலாக எப்படின்னா அடித்தடியெல்லாம் முடிச்சுட்டு அங்கே இருக்க சீக்ரெட் கீயும் எடுத்துட்டு அப்புறம் அவங்க வந்து ஒரு கார் இருந்துச்சு மக்களே, அந்த காரையும் ஆட்டையை போட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் கீயை நம்ம கையில் தான் வச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம சேஃபாக நம்ம வீட்டுக்கு போயிட்டு அந்த சீக்ரெட் கீ எடுத்து நம்ம டோரில் வந்து அன்லாக் பண்ணால் போதும். அந்த டோருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக காரை வந்து பார்த்தீங்கன்னா விட்டு சொருவ போகிறோம் வீட்டுக்கு. ஸோ நேராக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் போயிட்டு சீக்ரெட் கீ எடுத்து நம்ம திறந்து ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு 2 டோர் இருக்குது. ஸோ நம்மள்ட்ட 2 சாவி இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு டோர் தான் நம்மளால் திறக்க முடியும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு டோரை திறந்து பார்க்கலாம். என்னடா இடம் இது, என்னடா இது, என்னடா டோரை திறந்தோன்னே எங்கேயோ ஏதோ ரூம் இருக்குது. அத்தாடி என்னடா இது, எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. உங்களுக்கு இது எங்கேயோ பார்த்த மாதிரியே தோணுதா என்ன? உங்களுக்கு தோணுதா இல்லை எனக்கு அப்படி தோணுதா? ஒன்றுமே புரியலையே. எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லுங்க கொஞ்சம். எனக்கு எங்கேயோ பார்த்தோம். ஆடங்க ஒக்க என்னது இது, கிரானியா? அத்தாடி ஸ்பான்ச் பாப் கிரானி ஹவுஸ் அது. ஓ மை காட், எங்கடா வந்து தொலைஞ்சிக்கிறீங்க டேய்? ஆத்தாடி கிரானி ஹவுஸை போய் சிக்கிவிட்டோமே. ஐயோ இதெல்லாம் என் பொண்டாட்டி பண்ண வேலை தான் போலியே. ஆஹா சாவி கிடச்சிருக்கு நமக்கு. ஓகே ரைட்டு, கிரானி வரத்துக்குள்ள ஃபஸ்ட்டு இது ஒழிச்சிக்கணும். போடா நல்ல வேலைடா, நல்ல நம்மளுக்கு கார் சாவி கிடச்சிடும். ஆத்தாடி எங்கடா மூச்சு விட்டதுக்கெல்லாம் கண்டுபிடிச்சி வந்து அடிக்குது. ஐயோ இந்த கிரானி ரொம்ப பயங்கரமான கிரானியாக இருக்கும் போலியே. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் சாவி கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்பான்ச் பாப் கிரானிலேருந்து நம்ம கார் சாவி வச்சுருக்கோம். ஸோ அதனால் கார் எஸ்கேப் தான் நம்ம ஆக போகிறோம். ஓகே இப்போ 2வது நாள், இன்னும் ஒரு 5 நாள் ஆச்சுன்னா நம்மளை சமாதி கட்டியிருந்த வீட்டுக்குள்ளேயே. அப்புறம் அவ்வளோதான், லைஃப் லாங் நம்ம அந்த வீட்டுக்குள்ளேயே சாவண்டி தான். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக இந்த வீட்டை விட்டு தப்பிச்சோம் ஒன்று மக்களே. ஆனால் அந்த கிளவி எங்கே போனாலும் நம்மளை மோப்ப பிடிச்சிருது. இருங்க இந்த கார் சேவியை ஃபஸ்ட்டு எடுத்து சோப்புக்குள்ளே போட்டுக்கலாம். ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அந்த கிளவி அந்த ஐயோ வந்துட்டாலே. ஐயோ என்ன அடிடா சாமி, எப்படிதான் அந்த கிளவி இவ்வளோ வேகமாக வருது? வயசான காலத்தில் கூட இவ்வளோ வேகமாக நடக்குது, நம்மளால நடக்க முடியல. சரி இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்த நாள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3வது நாள். இந்த 3வது நாளில் நம்ம வந்து அடி வாங்கி செத்துனா நம்மளாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனே கிடையாது. ஏன்னா ஒரு கிளவிட்டு போயிட்டு நம்ம அடி வாங்கி டெய்லி சாப்பிட்றோன்னா நம்மளோட ஒரு கேவலமாக ஜென்மம் யாரும் கிடையாது. கார் துப்புவாங்க வெளியே போனால் கூட. சரி பரவாயில்ல, இன்னைக்கு நீ யாரும் கார் துப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த டாஸ்க்கை நான் இந்த 3rd டேலேயே முடிக்கிறேன் பாருங்க. எங்கடா சாவி அடிச்சடியில் இங்கே போய் விழுந்து கிடக்குதா? ஆடா பாவி, இவ்வளோ தூரம் சீன் போட்டதுலாம் வேஸ்ட்டாக போச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு கண்டிப்பாக நான் போய் அவன் மக்கள் இந்த வீட்டு விட்டு வெளியே எஸ்கேப் ஆகியா தீருவேன். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா என் பேரை மாற்றினேன், என் மீசையை வலிச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா கக்கூஸில் போட்டுறேன். சரி இருங்க, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம், இந்த டேவை தப்பிக்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு நான் வாக்கு கொடுத்துக்கிறேன். ஓகே இப்போ நம்ம ரெடி, 1 2 3 ஜூட். இப்போ நம்ம விட்டு ஒரே ஓட்டம். ஐயோ இங்கே தான் இருக்குதா? அப்பாடா கிச்சனுக்கு போச்சு மகளே. ஓகே ஓடுறா கோபாலே. அப்பாடா காசை வச்சாச்சு. ஓடுறா கோபாலே. எங்கே போகிறது, கார் வேறு எங்கே இருக்குன்னு தெரியல, மறந்து போச்சு. ரொம்ப நாள் ஆச்சு கிராணி விளாண்டு. எங்கே இருக்கு கார் எங்கே இருக்கு? இதா இங்கே ஒரு டோர் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள தான் கார் இருக்குது. கமன் ஆஹா இங்கே பாருங்க, அந்த கார் கூட ஸ்பான்ச் பாப்பில் இருக்குது பக்கலா. ஆஹா ரைட்ரா, எங்கடா கார் டோர் இருக்குது, இங்கே இருக்குதா? ஓகே ரைட்டு, நம்ம இந்தியாவில் தான் பார்க்கலாம் அந்த சைடு. ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான். ஓகே ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வட்டாமாமே டூர் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம் கிராணி ஹவுஸ்லேருந்து. படம் நல்ல விளம்புக்கல. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 2 டோரில் ஒரு டோர் மோசமாகவே இருந்துச்சு. கிராணி ஹவுஸ்க்குள்ளே நம்மளை சிக்க வச்சுட்டோம் நம்ம பொண்டாட்டி. பட் கண்டிப்பாக இன்னொரு டோரில் புதையலுக்கு இதில் ஏதாச்சும் ஜாலியாக ஏதாச்சும் நம்மளை குழு பண்ணுறதுக்கு ஏதாச்சும் உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன்று நல்லா தான் இருந்தால் இன்னொன்று கெட்டதாக இருந்தால் இன்னொன்று நல்லா தான் இருக்கும் அப்படின்னு பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க, வயசானவங்களாம். அதனால் நம்மளும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம், ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஸோ அடுத்து ட்ரை பண்ணக்குள்ளே நம்மளுக்கு ஏதாச்சும் நல்லதாக உள்ளே இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ வாங்க ஃபஸ்ட் டோர்லேருந்து இப்போ நம்ம 2nd டோரை வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் கீயை போட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா ஆஹா பிங்க் கலரில் இருக்கே, இது என்னடா? இதுவும் பார்த்தீங்கன்னா பாவிங்களா நாசமாக போனவனுங்களே, என்னடா இதுவும் கிராணி ஹவுஸ் தான். ஆனால் இது சும்மா கிராணி ஹவுஸ் கிடையாது, இது பார்பி கிராணி ஹவுஸ். ஆஹா ரைட்ரா, நம்ம அழகான ஒரு பொண்ணு உள்ளே இருக்குன்னு நினச்சா அழகான ஒரு ஆன்டி கூட சொல்ல மாதிரி அழகான ஒரு 80 வயசு கிளவி உள்ளே இருக்குது. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திருப்பியும் பார்த்தீங்கன்னா பார்பி கிராணி ஹவுஸில் போய் மாட்டி வச்சுட்டா மக்களே என் பொண்டாட்டி. ஐயோ இவ்வளோ சும்மா அவ்வளோ வீட்டுக்கு வச்சு செய்கிறேன். ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இப்போ இந்த வீட்டு எப்படின்னு எஸ்கேப் ஆகுது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா டப்பு நம்மளுக்கு சாவி
அடிச்சிருச்சு. எடுத்துட்டு கார் விட்டு ஓடி போயிட்டோம். பட் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பார்பி பொம்மை, ரோஸு கீஸு அப்படின்னு தான் இருக்குது. லேடிஸ் ஐட்டமாக இருக்குது. எப்படி நான் தப்பிக்க போகிறேன்னு தெரியல. இந்த கிராணி வர வந்து பார்த்தீங்கன்னா எட்டி பார்த்துருச்சு மக்களே. இங்கே என்ன போட்டு வச்சுக்கிறது, கயிறா? ஐயோ இங்கே பாருங்க மக்களே, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நம்மளுக்கு. வாங்க ஏதாச்சும் வேறு ஏதாவது சாவி, கக்கு சாவி, பாத்ரூம் சாவி ஏதோ கிடைச்சா உள்ளே லாக் போட்டு லைஃப் ஃபுல்லாக இங்கே இருந்துடுறான். அப்படி வந்துட்டாலே ஐயோ நம்மள எங்கே போனாலும் சும்மா விட மாட்டாள் போலியே. ஓடுறா அப்பா சாமி, என்னடா இது? ஐயோ இது ஏதோ எலி பிடிக்கிற மிஷின் மாதிரி வச்சுக்கிறாளே. ஐயோ இதெல்லாம் கால் சிக்க. ஐயோ இங்கே தான் இருக்கிறாளா? ஐயா விட்டுருங்க ஐயா. ஐயோ இந்த என்ன சொன்னாலும் இது காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது. நம்மள வந்து பார்த்தீங்கன்னா மோப்பம் முடிச்சா போதும், சப்புன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். நம்ம என்ன கெஞ்சினாலும் அதுக்கு புரியாது. என்ன பண்ணுறதுனே புரிய மாட்டேங்குது மக்களே. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ நம்ம இந்த ஆண்டா போக முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எலி பிடிக்கிற ஒரு மிஷின் நவீன கருவி வச்சிருக்குது. இந்த பக்கம் தான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம அந்த பக்கமாக தான் தப்பிச்சு போய் ஆகணும். ஆனால் அந்த கிளவி இங்கே சுற்றி இருக்குது. ஓகே ரைட்டு, கிளவி வந்து பார்த்தீங்கன்னா டயர்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ரூமுக்கு போயிட்டு இருக்குது. நம்ம இந்த சாகை பயன்படுத்தி நம்ம அப்படியே ஆப்போசிட்டில் அந்த டோரில் போய் அப்படியே ஓடிட வேண்டியதான். கிளவி நீ எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தால் நான் இப்படி ஓடணும்னு தெரியாமல் ஆத்தாடி. ஐயோ கிளவிக்கு இவ்வளோ மூளை இருக்குது. இங்கே பாருங்க, நான் இப்படியும் போகக்கூடாது அப்படியும் போகக்கூடாது, 2 கப்பு வச்சுப்பிச்சு. ஐயோ போச்சே, காலு சிக்கனிச்சு நான் மாட்டினா கிச்சோம் போ. அவ்வளோதான் மக்களே, முடிச்சு விட்டானுங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் ஆகுது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2வது நாளில் இருக்கோம். 2வது நாளில் இந்த 2வது நாளையும் என்ன ஆகுதுன்னு ஒன்றுமே புரியல மக்களே. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அப்போ கூட நம்மளுக்கு டக்குன்னு சாவி கிடச்சிச்சு, எடுத்து ஒரே ஓட்டம் ஓடி போயிட்டோம். பட் இதில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது இந்த வீட்டுக்குள்ளே. நம்மளும் பார்த்தீங்கன்னா வாங்க கக்கூஸ் எங்கே தேடி பார்த்தாச்சு, ஏன் கை விட்டு கூட பார்த்தாச்சு, ஒன்றுமே இல்லை மக்களே. எங்கே போய் என்ன தேர்ந்து ஒன்றுமே புரியல. எங்களை பேசிட்டுக்குள்ளே வந்துருச்சு ஆயா. ஐயோ எங்கே மற்ற மாதிரி ஓடி போய் எஸ்கே போயிடலாமா? ஓடி ஐயோ எங்கடா இது பேச்சுட்டே இருக்குள்ள அடிச்சு விடுதே. ஓகே மக்களே, இதுக்கு மேலே நம்மளால சமாளிக்க முடியாது. இந்த வீட்டில் நம்ம கண்டிப்பாக ஏதோ ஒரு வலையில நம்ம எஸ்கேப் ஆகி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு வந்து தப்பிச்சு ஆகணும் மக்களே. தப்பிக்கலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் மக்களே. ஐயோ நல்ல ஒரு என் பொண்டாட்டி அப்பயே சொன்னல, காரணம் எல்லாம் போக மாட்டான், ஏதோ ஒரு ஆப்பு வச்சுட்டு தான் போவான்னு சொன்னல. பாருங்க இவ்வளோ பெரிய ஆப்பு வச்சுட்டு போயிட்டோம் மக்களே. அவ்வளோதான். ஐயோ என்ன பண்ணுறது இல்லையா. இங்கே பாருங்க கீழே வாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கீழே ஏதாச்சும் ஐயோ எங்கே போனாலும் நம்மள லாக் அடிக்கிறாளே லாக்கு. ஐயோ என்ன பண்ணுறது. அங்கே மொத்தம் 3 நாள் போயிடுச்சு மக்களே. இது 4வது நாள். 4வது நாளும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சுன்னா 5வது நாள். 5வது நாளும் போச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் இந்த கிளவி கூட தான் மக்களே நம்ம வாழ்க்கையை ஓட்டி ஆகணும். ஐயோ என்ன பண்ணுறது தெரியலையே. ஐயோ ஏதோ ஒன்று பண்ணி தொலைங்க. ஏன்னா ஒரு ஐடியா சொல்லுங்கள், என்னாச்சும் பொருள் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் ஐடியா சொல்லுங்கள். எனக்கும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. மண்டை ஓட மாட்டேங்குது, கால் ஓட மாட்டேங்குது, கை ஓட மாட்டேங்குது, என்ன பண்ணுறது எனக்குமே தெரிய மாட்டேங்குது. ஓகே ரைட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறதுன்னு எனக்கே தெரியல மக்களே. நான் செவுத்து ஏறி குச்சி போகலான்னு பார்த்தாலும் இதுங்கடா இவ்வளோ பெரிய செவரு இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. எங்கடா மேலே காம்பவுண்ட் சார் கட்டி அதில் வேலி வேறு போட்டு வச்சுருக்குது. எங்கே போகிறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இது என்னதுடா, பேசாமல் இதிலே லைஃப் லாங் படுத்து மண்ணை எடுத்து மூச்சுக்குள்ளே வாரி போட்டு செத்து போயிடலாமா? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது மக்களே. ஐயோ இந்த கிளவி வரி எங்கே வந்துட்டுருக்குன்னு தெரியல, பயமாக இருக்குது ஒரு நிமிஷமும். இதுங்கடா நாய் வீட்டுக்குது, இதுக்கு ஒன்றுமே இல்லை, எங்கே போகிறதுன்னு எனக்குமே புரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்கக்கூடாது மக்களே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் தான் வாழ முடியல. எதனாலன்னு கேட்டிங்கன்னா அந்த கிளவியால தான். ஆனால் அந்த கிளவியை மண்டை போட்டுருச்சுன்னா ஜாலி வந்து வீட்டிலே இருக்கலாம் மக்களே. என் பொண்டாட்டி தொல்லை எல்லாமே. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த கோசாப்பழத்தை எடுத்து அந்த கிளவி மண்டையில் போட்டு பொழக்க போகிறோம் மக்களே, பொழக்க போகிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோசா பழத்தை தான் வச்சுருக்கோம். ஸோ கோசா பழத்தை கையில் வச்சுருக்கோம். அந்த கிளவி எங்கே பார்த்தாலும் நம்ம ஒரே போடு மண்டையில் போட்டு பொழந்துட வேண்டியதான் தாங்காம மாதிரி. ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அந்த கிளவின்னு மட்டும்தான் பார்க்க போகிறோம். இதுக்கு மேலே நம்ம பயந்து ஓடி ஒளியும் போகிறதில்ல, அழியும் போகிறதில்ல. இப்போ பாருங்கள் எங்கே பார்த்தாலும் சரி கண்ணை முடி நச்சுன்னு மண்டையை அடித்து பொழந்து விட்டுருவேன். இங்கே பாருங்க எங்கே வாடி கிளவியா இங்கே இருக்கிறியா எங்கே இருக்கிறோன்னு கேட்குறேன் கேட்டாங்க. ஐயோ அம்மா சாரி அம்மா ஐயா விட்டுரு ஐயா நான் இப்போ அப்பா ஐயா உன் பேர மாதிரி நினச்சிக்கோ ஐயா பேராண்டி மாதிரி நினச்சிக்கோ ஐயா என்னைய ஐயா எங்க என்ன ஐயா பண்ணிக்கிறீங்க நீ? ஐயோ ஐயா அப்பா பிடிச்சி நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழி படி விட்டுருச்சு பார்க்கலையே. அடுத்து இந்த மாதிரி நிறைய வீட்டுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி பாய்.